திருமறையிலே 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல என்று சொல்லி தூய பவுலடிகளார் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. அன்பர்களே, அப்படி என்று சொன்னால் யாரை மேன்மை பாராட்ட வேண்டும்? இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுங்கள், கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுங்கள். காரணம், அவர் நம் மீது கொண்ட உண்மையான தூய அன்பு, அவர் நம் மீது கொண்ட இரக்கம், அவர் நம் மீது கொண்ட தயவு, அவர் நம் மீது கொண்ட மன்னிப்பு, அவை எல்லாம் இணைந்ததுதான் சிலுவை பாதையும் சிலுவை பாடு மரணமும். இந்த லெந்து காலத்திலே வந்திருக்கின்றன நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் நம்முடைய சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவை மாத்திரம் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம். அதைதான் இந்த இடத்திலே தூய பவுலடிகளார் சுட்டி காட்டுகிறார். லெந்து காலத்திலே வந்திருக்கின்ற நம்மை வெறுத்து நம்மை ஒதுக்கி நாம் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, அருமையான இந்த இல்லத்தின் அன்பு குடும்ப தலைவர், அருமையான அவருடைய வாழ்க்கை துணை 2 பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். இல்லத்தின் அன்பு சகோதரரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு மகனும் செய்து வருகின்ற நல்ல தொழில்களை நீர் ஆசீர்வதிங்க. நல்வாழ்வுகளையும் நன்மைகளையும் அன்பு மகனுக்கு நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். அயல் நாட்டில் இருக்கின்ற அன்பு சகோதரியை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆசீர்வதிங்க. அன்பு மகளோடு உங்களுடைய தெய்வீக கரம் இருக்கட்டும். கூட இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
2 பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி வாழ்வுகளை தாருங்க, நல்ல எதிர்கால வாழ்வுகளை தாருங்க. இந்த இல்லத்தை சுற்றிலும் உங்களுடைய தூதர்களை கொண்டு வேலையிட்டு பாதுகாத்தரலாம். மீட்பர் பாதம் அணிந்து ஜெபிக்கின்ற நல்ல கடவுளே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Gracias.